வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஸோட ப்ளே ஸ்டோர் லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அடுத்த வீடியோவில் நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். ஆப்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அழுத்தி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா WA பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்காகவே டிசைன் பண்ண ஆப் தான். இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் குறிப்பாக ஒரு 2 ஃபீச்சரை வந்து நான் சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேர்டை வந்து திரும்பவோ அல்லது ஒரு சென்டென்ஸை வந்து ஒரு 15 டைம்ஸ் 100 டைம்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாவோ அதை வந்து நம்ம இதில் பண்ண முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து டெக்ஸ்ட் சதீஷ்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு 50 டைம்ஸ் வேணும்னு கேட்டேன்னா அது உடனே அது வந்து நமக்கு கொடுத்துரும். அதை நம்ம காப்பி பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இமோஜிஸ் இருக்குல்ல, நிறையா ஸ்மைலிஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மைலி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம டெக்குன்னு வரணும்னு கேட்டிங்கன்னா அந்த இமோஜிலேயே வந்து டெக்குன்றது வந்துடும். அதையும் நம்ம வந்து காப்பி பண்ணி அப்படியே வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவதோட ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு வேணும்னு டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் வந்து இந்த ஆப்லேயே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா லிட் வால்ஸ். இது பேர்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா வால்பேப்பர் ஆப் தான். நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்காக யூனிக்கான வால்பேப்பர்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து இதில் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நிறையா வால்பேப்பர்ஸ் ரேண்டமாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ட்ரெண்டிங் இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா கேட்டகரியில் இருக்கும். இந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 16 பிராண்ட்ஸோட அவங்களோட ஓன் வால்பேப்பர்ஸையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா இருக்க ஸ்மார்ட் ஃபோனுக்கான வால்பேப்பர்ஸையும் கொடுத்துருக்காங்க. அம்லெடுக்கான வால்பேப்பர்ஸையும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா வால்பேப்பர் கேட்டகரி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் நீங்கள் ஒரு வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணியும் செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாகவே இதிலேருந்து அப்படியே செட் அப்ளை வால்பேப்பர்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வால்பேப்பர் செட் ஆயிரும். இந்த வால்பேப்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தா நம்ம பார்க்க போகிற ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் டாட். இது பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கான ஆப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம பொதுவாக வந்து நிறையா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவோம். அது கேட்குற அக்சஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருப்போம். நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்காக கடைசியில் அந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் கூட இருப்போம். ஆனால் அது பின்னாடி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் அதோட என்னென்ன அக்சஸ் எடுத்துச்சோ அதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது மாதிரி இது பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கேமராவையும் மைக்ரோஃபோனையும் ஏதாவது ஒரு ஆப் வந்து அக்சஸ் பண்ணிச்சுன்னா அதை வந்து நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கானது தான் இந்த ஆப்பு. இது பார்த்திங்கன்னா 2 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. க்ரீன் கலர் டாட் வந்து கேமராவுக்காகவும் ஆரஞ்சு டாட் வந்து மைக்ரோஃபோனுக்காகவும் யூஸ் ஆகுது. வேணுன்னா நீங்கள் இந்த கலரை கூட கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் இது எங்கே டிஸ்பிளே ஆகும்னா டாப்பில் டிஸ்பிளே ஆகும். அதோட பொசிஷனையும் நீங்கள் சொல்ல முடியும். லெஃப்ட்டில் பண்ணணுமா ரைட்டில் பண்ணணுமா மிடில் பண்ணணுமான்றதையும் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி பர்பஸ்க்கானது தான் இந்த ஆப்பு. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மியூசிக் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆப் தான் அடுத்த நம்ம பார்க்க போகிற ஆப்பு. இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் அண்ட் பேஸ் பூஸ்டர் ஆப் தான் இந்த ஆப்பு. இது ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து மியூசிக் பிளேயரையாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்காது. நம்ம ரெகுலரான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் அதில் கொடுத்துருப்பாங்க. சில ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் வந்து பேஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே போல் ஈக்குவலைசரையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா இதோட கலர் கஸ்டமைசேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஆப்புன்னு பார்த்திங்கன்னா லிக்விட் டேர் டவுன் ஆப் தான் அது. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது ஆர்டினரியாக ரெகுலராக வர அனிமேஷனையே நம்ம பார்த்துட்ருப்போம். அது போர் அடிச்சிருக்கும். மேபி இதை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆப் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோனில் பின்னாடி என்னென்ன யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது கேமரா செட்டப் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அது கூட என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, கூடவே பேட்ரி எப்படி இருக்குன்றது ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சில பிராண்ட்ஸ்க்கானது மட்டும்தான் இப்போதைக்கு டெவலப்பர் யூஸ் பண்ணியிருக்காரு. சப்போஸ் உங்கள் பிராண்டுக்கான அல்லது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஆப்ஷன் வந்து இதில் இல்லைன்னா நீங்கள் வந்து காமனாக கஸ்டமைசேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் சர்க்கிள் இந்த மாதிரி டிசைன்ஸையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 5 ஆப்போட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் அதை நான் இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல டெக் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.